Welcome to all. அனைவருக்கும் வணக்கம். Unit 4 Electromagnetic Induction and Alternating Current. இந்த டாபிக்ல வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா Alternating Current அப்படின்ற டாபிக் ஆரம்பிச்சோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைனுசோய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இன்டர்னியஸ் கரண்ட் அப்படின்னும் போது IM. ஸோ தட் இஸ் I equal to IM sin omega t அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம். அண்ட் தென் instantaneous voltage அப்படின்னும் போது V equal to Vm sin omega t அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதனுடைய வேவ் ஃபார்ம்லாம் பார்த்தோம். சைனுசோய்டல் வேவ் அப்படின்னும் போது தட் இஸ் a மேக்ஸிமம் ஜீரோ மினிமம் இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது தான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் உங்கள் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்ற அப்படின்னு நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண கவனிங்க. ஸோ இப்போ டிசி கரண்ட் அப்படின்னும் போது டைரக்ட் கரண்ட்னும் போது யூனிக் டைரக்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி டைரக்ஷன் இருக்கும். ஸோ மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆல்சோ சேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மேக்னிடியூட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் ஏசி அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆஃப் சைக்கிள் வந்து சேஞ்சஸ் இப்படி பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் சைட் சைனுசோய்டல் வேவாக போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதனுடைய ஒரு ஆவரேஜ் வேல்யூ வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். யூனிக் டைரக்ஷனல் கரண்ட்டுடைய ஆவரேஜ் வேல்யூ வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பட் இன் ஏசி கரண்ட் அப்படின்னும் போது அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து தட் இஸ் ஆவரேஜ் மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடில் வந்து நம்ம அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் ஆர்எம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அந்த மெத்தடில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ சாதாரணமாக ஏசி அப்படின்னும் போது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் பார்த்துணும். திஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள், இது வந்து ஆஃப் சைக்கிள், இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். மேலே இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கீழே டயக்ராம் போகிற பாருங்க இப்படி இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவோம், இது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு சொல்லுவோம். So, what is the average value of this AC current அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ், செகண்ட் ஆஃப் சைக்கிள் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆக்சுவலாக ஜீரோ ஆகிடும். ஸோ அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஆகும், ஜீரோ ஆகிடும். ஓகே, பட் ஸோ நாம் இதனுடைய ஆவரேஜ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒரு சைக்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, மேலே இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சைக்கிள் ஆர் நெகட்டிவ் சைக்கிள், ஏதாவது ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஆவரேஜ் கரண்ட் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ரெண்டுமே எடுக்காமல் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம எடுத்து அதோட ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுதான் இந்த டாபிக். தட் இஸ் அ மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்றது. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு சைக்கிள் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம இங்கே வந்து இந்த கொஸ்டினில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஆவரேஜ் கரண்ட் வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மீன் ஆர் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா the average value of alternating current is defined as the average of all values of current over a positive off cycle or a negative off cycle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the average value of all current over a positive cycle. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அப்படி திரும்ப கண்டினியூவாக நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் போயிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ டிவைடட் பை என்ன போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா I average is equal to area of the positive off cycle divided by base length of the off cycle அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் எப்படி வந்ததுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது என்னது பாசிட்டிவ், இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி இருக்கும்போது ஸோ இந்த பாசிட்டிவ் சைக்கிள் ஜீரோலேருந்து நமக்கு என்ன ஆகுது மேக்ஸிமம் இது வந்து 90 டிகிரி, இங்கே சென்ட்ரல் லைன் பண்ண என்ன இருக்கும், இங்கே வந்து π/2 இருக்கும், இங்கே பை, இங்கே வந்து 2π/3 வரும். ஸோ அண்ட் தென் 2π அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகே, ஸோ திஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இஸ் அ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், திஸ் அ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஸோ இப்போ டோட்டலாக வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஆங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸ் வந்து கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் அ ஆங்கிள் டீட்டா, திஸ் அ கரண்ட் ஐ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்.
So 0 to pi, this is a positive half cycle. Okay, in the positive half cycle நமக்கு வந்து டோட்டலாக வந்து அதனுடைய பேஸ் லென்த், this is a base length. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை தான் பேஸ் லென்த்னு எடுத்துக்கலாம். this is a தீட்டா தான். ஓகே, தீட்டா இஸ் ஈக்குவல் டோட்டலாக இந்த ஆஃப் சைக்கிளுடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா பைன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கலாம், இந்த டோட்டல் தீட்டா வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறோம். ஸ்மால் ஆங்கிள் எடுத்துக்கிட்டு அதனுடைய வேல்யூ வந்து டி தீட்டா. ஸோ இது டோட்டலாக தீட்டானா அதனுடைய ஸ்மால் ஏரியா, இது வந்து ஸ்மால் ஒரு ஏரியான்னு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்மால் ஏரியானுடைய ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டி தீட்டா. அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக டி தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டி தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து வாட் இஸ் த ஃபார்முலா, இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போகலாம். தட் இஸ் ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இதுதான் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இதுதான் வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளோட ஏரியா டோட்டலாக. ஓகே, and then divided by base length of the half cycle, base length of the half cycle. Okay, so இங்க base length அப்படின்னும் போது that is a theta, that is a theta நாம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ் லென்த்ன்றது இதுதான். ஸோ அப்போனா இதை எப்படி மேலே உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, the sum of the all current over a half cycle. ஓகே, sum of the positive half cycle உடைய current divided by என்னால் போடலாம், that is a number of கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி ஆஃப் சைக்கிள் எத்தனை ஆஃப் சைக்கிள் இருக்குது அதனால் டிவைட் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்டில் வந்து மார்க் கொடுப்பாங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படின்னு 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா இதோடைய ஆவரேஜ் வேல்யூ என்ன பண்ணுவோம், இந்த எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணி அதை 6ஆல் டிவைட் பண்ண ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஜென்ரலாக வந்து ஐ ஆவரேஜ் அப்படின்னும் போது நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் த ஏரியா, தட் இஸ் அ சம் ஆஃப் த ஆல் கரண்ட் ஓவர் த ஆஃப் சைக்கிள், சம் ஆஃப் த all current in off cycle divided by number of currents அப்படின்னு சொல்லி தான் ஜெனரல் ஃபார்முலா வரும் நமக்கு. ஆனால் இங்கே என்ன நமக்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், அந்த ஆஃப் சைக்கிள் வந்து நமக்கு என்னது, சம் ஆஃப் த ஏரியா, சம் ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ன்றதை நம்ம என்ன எடுத்துருக்கிறோம்னா, தட் இஸ் த ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ், திஸ் த ஏரியா, இது டோட்டலாக சம் ஆஃப் த ஆல் கரண்ட் அப்படின்றத ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகே, டிவைடட் பை, so divided by base length of the half cycle, base length அப்படின்னமோ this is a one current, base length. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கரண்ட் வரும், அதனால base length of the half cycle அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதுறோம். ஓகே, and then ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து நாம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, that is average current தான் கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் சைக்கிள் 0 to பைக்குள்ள இந்த ஆஃப் சைக்கிள்னுடைய அதோட ஏரியா எப்படி இருக்கும், வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்து, ஏரியாவுக்கு ஃபார்முலா வந்து என்னது லென்த் இன்ட்டு பிரெத்து. இங்கே வந்து லென்த் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ லென்த் அப்படின்னும் போது இந்த இடத்துல லென்த்ன்றது வந்து தெர் இஸ் அ பேஸ் லென்த் அப்படின்னும் போது நம்ம டீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்மால் செக்மெண்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு சின்ன டி டீட்டா அப்படின்ற ஏரியாவை எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நமக்கு லென்த் டி டீட்டாவை எடுத்துக்கிறோம். இன்ட்டு பிரெத், பிரெத்துன்னும் போது இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதை கிளியர் பண்ணிட்டு சொல்கிறேங்க அவனிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நாம் வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவை தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஸ்மால் ஏரியாவில் இது வந்து லென்த்துன்னு எடுத்துக்கிட்டோம். இது என்னென்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம, தட் இஸ் அ ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்தை வந்து டி டீட்டான்னு எடுத்துக்கிட்டா பிரெத்து அப்படின்றது, ஸோ இதுதான் வந்து பிரெத்து. ஸோ இந்த பிரெத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஸ்மால் கரண்ட் வந்து இங்கே மினிமம் இருக்குது, இங்கே மேக்ஸிமம் கரண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா சென்ட்ரல் இருக்கிறது ஆவரேஜ் கரண்ட். இந்த ஆவரேஜ் கரண்ட் அப்படின்றது இந்த கரண்ட் தான் நமக்கு வந்து என்னது, தட் இஸ் அ பிரெத்து. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், பிரெத்துன்ற இடத்துல ஐ அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ தட் இஸ் அ ஏரியா ஆஃப் த திஸ் எலிமெண்டரி ஸ்ட்ரிப். இந்த எலிமெண்டரி ஸ்ட்ரிப்னுடைய ஏரியா அப்படின்னும் போது நம்ம எப்படி எழுதலாம்னா ஐ இன்ட்டு டி டீட்டா நாம எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த ஸ்மால் ஏரியா வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதனுடைய கரண்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டா நமக்கு டோட்டல் வேல்யூன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஸோ ஏரியா ஆஃப் த எலிமெண்டரி ஸ்ட்ரிப் வந்து ஐ இன்ட்டு டி டீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏரியா ஆஃப் த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஃபுல், இந்த பாசிட்டிவ் சைக்கிள் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏரியாவுக்கு மட்டும் நமக்கு தெரியுது, அப்படின்னா ஃபுல் ஏரியா நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், that is a integral பண்ணணும். என்ன பண்ணணும், integral பண்ணணும். So that is a is equal to integral of dA, integral of dA 0 to a அப்படின்னு சொல்லி லிமிட் போடலாம்.
ஸோ இங்கே வந்து டிஏவை இன்டகிரேஷன் பண்ணால் ஏன்னு வரும், ஏக்கு அப்பர் லிமிட் போட்டால் ஏ தான் வரும். ஓகே, தட் இஸ் ஏன்னு தான் நமக்கு வரும். அடுத்து இன்டெக்ரல் ஆஃப் I into d theta, that is a area. So I into d theta, இங்கே லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பார்த்துருப்போம், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் இங்கே 0 இருக்கும், இங்கே பை இருக்கும். ஸோ அப்புறம் டோட்டல் அதனுடைய லிமிட் எப்படி இருக்குன்னா பை, 0 to பை இருக்குது நமக்கு. ஸோ I into d theta. ஸோ இதெல்லாம் நம்ம எனக்கு தெரியும், நமக்கு ஐன்றது தெரியும், இன்டர்டேனியஸ் கரண்ட் அப்படின்னும் போது I ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா IM into sin ஒமேகா டின்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இந்த ஃபார்முலா I ஈக்குவல் டு IM sin ஒமேகா டின்னு பார்த்துருப்போம். இங்கே ஒமேகா டிக்கு பதில் இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்னா டீட்டா அப்படின்னு நம்ம போடுறோம். என்ன போடுறோம்? டீட்டா. ஏன்னா நம்ம வந்து ஆங்கிள் வந்து நம்ம டீட்டான்னு தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் டீட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ ஐக்கு பதில் IM sin டீட்டா அண்ட் தென் டி டீட்டா அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம இன்டெகிரல் பண்ணோம். ஐஎம்ன்றதை கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ சைன் டீட்டா இன்ட்டு டி டீட்டா, சைன் டீட்டா வந்து நம்ம இன்டெகிரேஷன் பண்ண மைனஸ் காஸ் டீட்டான்னு வரும். லிமிட் வந்து 0 to பை போட்டுக்கலாம். மைனஸ் இந்த மைனஸ் வெளியில் எடுத்துக்குவாங்க IM இன்ட்டு இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். காஸ் அப்பர் லிமிட் பை, காஸ் பை மைனஸ் லோயர் லிமிட் காஸ் 0. ஓகே, காஸ் பை என்ன வரும்? காஸ் 180 மைனஸ் 1, காஸ் 0 1ன்னு வரும். ஸோ இங்கே வந்து மைனஸ் 1 என்ன வரும்? மைனஸ் 2 வரும். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 2ன்னு வரும். இங்கே இருக்கிற IM அப்படியே வந்துடும். புரியுது நினைக்கிறேன். காஸ் பை வந்து மைனஸ் 1 வேல்யூ, காஸ் 0 வந்து 1 வேல்யூ, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 1 இந்த மைனஸ் இன்ட்டு 1, ஸோ என்ன வரும்? மைனஸ் 2ன்னு வரும். இந்த மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு IM 2IM நமக்கு கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் த என்னது அதனுடைய டோட்டல் ஏரியா. ஓகே, அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னும் போது நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நம்ம ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி அப்படின்னும் போது ஃபார்முலா வந்து நமக்கு என்ன கிடைச்சிது? IAB is equal to என்ன பார்த்தோம் நம்ம? that is a area of the positive half cycle. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? area of the positive half cycle அப்படின்ற வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2IM அப்படின்றத கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை பேஸ் லென்த். மேற்கனவே சொன்னா பேஸ் லென்த்ன்றது இங்கே எவ்வளோ நமக்கு? 0 to பைக்குள்ள இந்த பேஸ் லென்த் வந்து நமக்கு பை, பேஸ் லென்த் வந்து பை. ஸோ அப்போனா நமக்கு என்ன வரும் ஆன்சர்? that is a 2IM, that is a average என்னது? that is a area of the positive half cycle. area of the positive cycle வந்து 2IM divided by base length அப்படின்றது நமக்கு பை, base lengthன்றது பை. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா 2π divided by பை வேல்யூ 3.14 into IM. ஸோ 2 divided by 3.14 வேல்யூ தான் நமக்கு வந்து 0.637 அப்படின்னு வரும். இந்த IM வேல்யூ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுடைய ஆவரேஜ் கரண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுடைய ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள் தட் இஸ் அ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஓகே, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுடைய ஆவரேஜ் வேல்யூ, ஆவரேஜ் கரண்ட் வேல்யூ இது வந்து கிடைச்சது நமக்கு. இதே நமக்கு நெகட்டிவ்க்கு என்ன வரும்? அப்படியே மைனஸ் சைன் போட்டுக்க வேண்டியதான். அண்ட் த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் AC is 0.637 times of maximum value IM of the alternating current. For negative ஆஃப் சைக்கிள் என்ன வரும்? அதுக்கு மைனஸ் சைன் வரும். ஸோ அதே மாதிரியான ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம், 3 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 4.7.2 RMS வேல்யூ ஆஃப் AC. ஸோ RMS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரூட் மீன் ஸ்கொயர்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக உங்கள் புக்கில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நோட்னு வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க கீழே. ஓகே, இந்த நோட்டில் இருக்கிறது தான் ஆக்சுவலாக ஆல்டர்னேட் ஒரு டெஃபினேஷன் வந்து ஆர்எம்எஸ்னால் என்னென்னா ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிறோம். அந்த ரெசிஸ்டரில் வந்து ஃபஸ்ட்டு டிசி கரண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஒரு ரெசிஸ்டரில் டிசி கரண்ட் அப்ளை பண்ணும் போது அது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதில் வந்து ஹீட் எனர்ஜி வந்து எவால்வ் ஆகும். கண்டிப்பாக ஹீட் எனர்ஜி வந்து வெளியில் வரும். ஸோ அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் வந்து ஏசி கரண்ட் அப்ளை பண்ணுறோம், ஆல்டர்னேட் கரண்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதில் அப்ளை பண்ணாலே அதில் என்ன ஆகும்? சம் ஹீட் எனர்ஜி வந்து எவால்வ்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு 5 செகண்ட் அப்ளை பண்ணுறோம், இதையும் ஒரு 5 செகண்ட் ஆர் ஏதோ ஒரு செகண்ட் ஏதோ ஒரு டைம் அப்ளை பண்ணுறோம், ஏதோ ஒரு சம் டைம் அப்ளை பண்ணுறோம், ஏதோ சம் டைம் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இதனுடைய ஹீட்டும் டிசி கரண்ட் அப்ளை பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸில் எவால்வ் ஆகக்கூடிய அந்த ஹீட்டும் ஏசியில் எவால்வ் ஆகக்கூடிய ஹீட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்துச்சுன்னா
that is the RMS value. அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா actually RMS value அப்படினு சொல்றோம். ஆனா உங்க புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா the root mean square value of an alternating current is defined as the square root of the mean of the square of all current over one cycle. So நம்ம ஏற்கனவே வந்து actually பாத்தீங்கன்னா average value of AC or mean value of AC ல பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இங்க வந்து ஸ்கொயர் வேவ் இங்க நம்ம எடுத்துப்போம் ஸ்கொயர் வேவ். சோ நம்ம அந்த டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம், நல்லா கவனிங்க. சோ உங்களுக்கு ஒரு டயகிராம் கொடுத்திருப்பாங்க, அந்த டயகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா this is a square wave. இத நம்ம என்ன எடுத்துக்கறோம் ஸ்கொயர் வேவ். சோ இது ஒரு ஆஃப் சைக்கிள் வேவ், இது ஒரு ஆஃப் சைக்கிள் வேவ். இப்போ நம்ம ரெண்டு ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கறோம், ரெண்டு ஆஃப் சைக்கிள் எடுத்துக்கறோம். ரெண்டு ஆஃப் சைக்கிளினுடைய அதனுடைய ஸ்கொயர் வேவ் தான், that is I square wave. இத நம்ம என்ன எடுத்துக்கறோம் I square wave, that is a current square wave னு எடுத்துக்கறோம். அதனுடைய டோட்டல் length வந்து actually 2π. அதனுடைய டோட்டல் பேஸ் length வந்து actually என்னது 2π தான் அதனுடைய பேஸ் length. சோ θ x axis ல கரண்டா வந்து y axis. இத வந்து இந்த டாட்டட் கர்வ் நம்ம எடுத்துக்கறோம், this is one I, இது ஒரு I, ரெண்டும் சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம் I square wave அப்படி நாம எடுத்துக்கறோம். சோ இதுல வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கறோம். இந்த வேவ்ல வந்து ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கறோம், அதனுடைய ஆங்கிள் வந்து dθ ன்னு எடுத்துக்கறோம். சோ நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், அதே மாதிரியான ஃபார்முலா தான் இங்கேயும் போட போறோம். என்னன்னா IRMS, அங்க I average னு பார்த்துருப்போம், இங்க IRMS is equal to area of the one cycle of square wave divided by base length of the one cycle. Area of the one cycle wave, okay, அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். Area of the one cycle divided by base length வந்து இங்க actually total length வந்து 2π, total length வந்து 2π. So இந்த area of the one cycle of square wave அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். என்ன எப்படி கால்குலேட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத தான் இப்ப டீடைலா நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க இந்த டயகிராம்ல. சோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், that is a breadth, இது வந்து height or length. ஓகே, நமக்கு ஏரியா அப்படினாவே நமக்கு தெரியும் ஃபார்முலா, what is the area, length into breadth. இங்க வந்து length அப்படின்றது நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், that is a dθ. சோ height அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து I square. heightன்றது என்னதுங்க, that is a I square or length. எல்லாமே நமக்கு இந்த breadthையும் இந்த heighத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஏரியா, that is a I square. ஓகே, சோ அதுதான் இங்க ஏரியா ஆஃப் தி element, area of the element I square dθ அப்படி நாம எடுத்துப்போம். அங்க I dθ ன்னு எடுத்துப்போம் அவருக்கா. சோ அங்க I dθ ன்னு எடுத்துப்போம், இங்க I square dθ ன்னு எடுத்துப்போம். சோ area of the one cycle of the square wave. So area of the one cycle of the square wave. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துறோம். एक्चुअली இது dA தான். இது என்னது dA, integral of dA. ஓகே, சோ integral of dA அப்படின்றது வந்து நம்ம பாத்தீங்கன்னா that is a small segment எடுத்துக்கிறோம். சோ total area நம்ம கால்குலேட் பண்ணா இன்டெகிரல் பண்ணனும். small area A, total area கால்குலேட் பண்ணும்போது இன்டெகிரல் பண்றோம். integral of limit வந்து 0 to 2π. 0 to நம்ம எது எடுத்துக்கிறோம் ஸ்கொயர் வேவ் எடுக்கிறதுனால நமக்கு 2π வருது, நமக்கு லிமிட் வந்து 2π into ஏரியா வந்து I square into dθ ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி and then நம்ம அந்த ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, that is the IRMS, அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம். that is the area of the ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு root of area of the one cycle of square wave divided by area அப்படின்ற அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இப்போ நம்ம எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணி நாம டெரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ that is a A is equal to, okay, integral of 0 to 2π. so I value நமக்கு I square, I value நமக்கு தெரியும், I is equal to Im into sin theta நமக்கு தெரியும், Im into sin theta. so இங்க வந்து I square அப்படினும் போது என்ன வரும், I square is equal to Im square sin square theta ன்னு எழுதலாம். ஓகே, so I க்கு பதிலா என்ன பண்றோம், I square க்கு பதிலா Im square sin square theta into dθ ன்னு எழுதலாம். so இதுல வந்து இது ஃபுல்லா நமக்கு I square வேல்யூ, I square into dθ. so I square வெளியில எடுத்துருங்க, I square வெளியில எடுத்துட்டு நமக்கு என்ன sin square theta into dθ. so and then sin square theta வை trigonometry எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம், sin square theta is equal to 1 minus cos 2 theta divided by 2 அப்படி நாம எழுதலாம். இது trigonometry formula. so sin square theta is equal to 1 minus cos 2 theta divided by 2 அப்படி நாம எழுதலாம், into dθ அப்படி எழுதிட்டோம். so that is the sin square theta equal to 1 minus cos 2 theta divided by 2. okay, கொடுத்திருக்காங்க. so next வந்து இந்த Im square அப்படியே வச்சுக்கிறோம், இந்த 2 டிவைட்ல இருக்கிற 2 வந்து லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்துட்டோம், டிவைட்லங்க அப்படியே வச்சுக்கிட்டோம். Im square divided by 2 integral of 0 to 2π. so இன்னர் மல்டிப்ளை பண்ணுங்க, 1 into இங்க இருக்க 1 into dπ, that is a d theta, sorry d theta
மைனஸ் சைன் அப்படியே போட்டுக்கிறோம். இன்டெக்ரல் ஆஃப் 0 to 2 பை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் இந்த இன்டெக்ரலை. ஸோ இங்கே எனக்கு காஸ் 2 தீட்டா இன்ட்டு டி தீட்டா எழுதிக்கிட்டோம். ஸோ டி தீட்டாவை இன்டெகிரேஷன் பண்ண என்ன வரும், தீட்டான்னு தான் வரும். டி தீட்டாவை இன்டெகிரேஷன் பண்ணால் தீட்டா மைனஸ், ஓகே, இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம். காஸ் 2 தீட்டாவை இன்டெகிரேஷன் பண்ண என்ன வரும்னா தட் இஸ் அ சைன் 2 தீட்டா டிவைட் பை 2ன்னு வரும். சைன் தீட்டா டிவைட் பை சைன் 2 தீட்டா டிவைட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ லிமிட் வந்து 0 to 2 பை காமனாக ரெண்டுத்துக்குமே காமனாக லிமிட் வந்து 0 to 2 பை. ஸோ im ஸ்கொயர் பை 2 அப்படியே போட்டுக்கிட்டோம். இந்த தீட்டாக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு போடுறோம் 2 பை, லோயர் லிமிட் போட்டால் 0 தான் வரும், அது போடல நம்ம அப்படி விட்டுடலாம். மைனஸ் இதுக்கு அப்பர் லிமிட் சைன் 2 தீட்டா, தீட்டா இருக்கிறது 2 பை போடுறோம். சைன் 2 இன்ட்டு தீட்டா இருக்கிறதுல 2 பைன்னு போடுறோம் டிவைட் பை 2 மைனஸ் லோயர் லிமிட் போடணும். லோயர் லிமிட் என்ன வரும் நமக்கு, தட் இஸ் இங்கே வந்து 0, தீட்டாவுக்கு 0, இங்கே என்ன வரும் சைன் 2 இன்ட்டு 0, சைன் 0, சைன் 0 டிவைட் பை 2ன்னு வரும். ஸோ சைன் 0 0 தான், அதே மாதிரி சைன் 2 பை ஆல்சோ 0 தான். அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஐ ஸ்கொயர் எம் டிவைட் பை 2 இன்ட்டு இந்த 2 பை மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்புறம் என்ன வரும் ஐ எம் ஸ்கொயர் இன்ட்டு பை அப்படின்னு சொல்லி வரும். திஸ் இஸ் த ஏரியா. திஸ் இஸ் என்னது ஏரியா. என்ன ஏரியா அப்படின்னா ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் வேவ். ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் வேவ்னுடைய வேல்யூ ஐ எம் ஸ்கொயர் பை. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஐஆர்எம்எஸ் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் ஏரியா ஆஃப் ஒன் சைக்கிள் ஆஃப் ஸ்கொயர் வேவ் எவ்வளோ வந்து நமக்கு ஐ எம் ஸ்கொயர் இன்ட்டு பை டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் த ஒன் சைக்கிள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பேஸ் லென்த் ஆஃப் த ஒன் சைக்கிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பை. பேஸ் லென்த்தில் இந்த 0லேருந்து டோட்டல் 2 ஸ்கொயர் வேவ்னுடைய பேஸ் லென்த் பார்த்தீங்கன்னா 2 பை. ஸோ அதுதான் வந்து நமக்கு 2 பைன்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஐ எம் ஸ்கொயர் பை டிவைட் பை 2 பை. ஸோ இங்கே பை கேன்சல் ஆகிடும். அப்புறம் என்ன வரும் ஐ எம் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஐஎம்னு வரும். இந்த 2க்கு ரூட் அப்படியே போட்டிருப்பாங்க. ஸோ 1 பை ரூட் 2 1 பை 1.414 வருமா இன்ட்டு ஐஎம்னு வரும். இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 0.707 இன்ட்டு ஐஎம்னு வரும். திஸ் இஸ் அ ஐஆர்எம்எஸ். இந்த வேல்யூ நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஐஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, thus we find that for the symmetrical sinusoidal current RMS value of the current is 70.7% of its peak value. இது 100 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதனுடைய பர்சன்டேஜ் 70.7% of its peak value அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Similarly for the alternating voltage it can be shown that. ஸோ இதே மாதிரி நம்ம வோல்டேஜை கால்குலேட் பண்ணோம், நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.707 Vm அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து அந்த RMS value of AC அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் is a very important 5 mark question. ஓகே, next example sum 4.18. Write down the equation for sinusoidal voltage of 50 Hz and its peak value is 20 volt. Draw the corresponding voltage versus time graph. Okay, ஸோ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் த சைனுசோடியல் வோல்டேஜ். ஸோ ஒரு சைனுசோடியல் வோல்டேஜினுடைய ஈக்குவேஷன் எழுத சொல்கிறான். ஸோ அவன் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ் தான் அதனுடைய யூனிட்டு, ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸ். ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 50 ஹெட்ஸ் கொடுத்துட்டான். அதோடைய பீக் வேல்யூனா தட் இஸ் அ மேக்ஸிமம் வோல்ட்னா பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியல் விஎம் மேக்ஸிமம் நமக்கு கொடுத்துட்டான். ட்ரா த கரஸ்பாண்டிங் வோல்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறான் அண்ட் தென் டைம் கண்டுபிடிக்க சொல்கிறான். டைமையும் வோல்டேஜையும் கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு கிராஃபை வந்து ட்ரா பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கான், அந்த ஏசி மெயினுடைய ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கான் 50 ஹெர்ட்ஸ், அதனுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து 20 வோல்ட்னு கொடுத்துட்டான். அப்போ நான் வாட் இஸ் த வோல்டேஜ், ஓகே, வி என்னென்னு கண்டுபிடிக்கலாமா, நமக்கு தெரியும் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் வி ஈக்குவல் விஎம் சைன் ஒமேகாட்டின்ற ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே விஎம் அப்படின்றது மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான் நமக்கு பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்கான். சைன் ஒமேகா டி, இங்கே ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா எப்படி எழுதலாம்னா தட் இஸ் அ 2πf, 2π ஃப்ரீக்வன்சி, எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி 2πf நம்ம எழுதலாம். ஸோ 20 விஎம் வேல்யூ 20 சைன் 2π, ஓகே, ஒமேகா வந்து இல்லாமல் 2πf மட்டும் 2π அப்படியே வச்சுக்கிட்டோம். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அ 50 ஹெர்ட்ஸ் அப்படின்ற வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 50 இன்ட்டு டி அப்படியே வச்சுருக்கோம், ஓகே, டி நமக்கு கொடுக்கல. ஸோ 20 sin 2 into pi value 3.14, okay, and then 50 into t. So 2 into pi 3.14, இந்த 2 into 50 100 வரும், 100 into 3.14 நம்ம இதை எழுதலாம். ஓகே,
and then 100 into 3.14 314 into t ன்னு வரும் 20 sin 314 into t ன்னு வரும் நமக்கு. This is the equation. இதுதான் வந்து என்னன்னா வோல்டேஜுக்கான ஈக்குவேஷன். ஓகே, அண்ட் டைம் ஃபார் ஒன் சைக்கிள் வந்து நமக்கு எங்கே தெரியும், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ டைம் பீரியட் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி நமக்கு 15 கொடுத்துருக்கான். 1/15 வரும், 0.02 செகண்ட் வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 20 into 10⁻³ செகண்ட் எழுதலாம். ஓகே, 0.02 எப்படி எழுதலாம், 20 into 10⁻³ எழுதலாம். ஸோ 10⁻³ மில்லி. ஸோ 20 மில்லி செகண்ட் அப்படின்னு நாம எழுதலாம். ஸோ திஸ் இஸ் அ டைம், ஸ்மால் டி ஆர் கேபிட்டல் டி. ஓகே, டைம் பீரியட் கண்டுபிடிச்சிட்டோம். வோல்டேஜ் நமக்கு வந்து ஈக்குவேஷன் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கிராஃப் கால்குலேட் பண்ணோம். ஸோ நமக்கு விஎம் வோல்டேஜ் வந்து நமக்கு 20 வோல்ட் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் டைம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தட் இஸ் நமக்கு டைம் பீரியட் வந்து என்ன கிடைச்சது, நமக்கு ஆக்சுவலாக 20 மில்லி செகண்ட் கிடைச்சது. 20 மில்லி செகண்ட், டி வந்து 20 மில்லி செகண்ட் கிடைச்சது. ஸோ இப்போ வந்து நம்ம டைமை டிபெண்ட் பண்ணி வோல்டேஜில் வேரியேஷன் ஆகும். அப்போனா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டீயை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கிறோம், வியை வந்து ஒய் ஆக்சிஸில் வச்சுக்கிட்டு உங்கள் மேக்ஸிமம் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 தான். மேக்ஸிமம் கரண்ட் 20, அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் டைம் பீரியட் 20. அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 20 நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். அதில் ஒரு வேவ் ஃபார்ம் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அப்போனா எப்படி நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம் 20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 5, 10, 15, 20 போட்டிங்கன்னா ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 10 வரும், இன்னொரு சைக்கிள் வந்து 10 to 20 போடலாம். அப்படி போடும்போது இந்த கர்வுக்கு ட்ராப் பண்ணும்போது இந்த 5க்கு நேராக தான் நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் அ பீக் வோல்டேஜ் வரும். தட் இஸ் அ 20 வோல்டேஜ்ன்றது இந்த 5க்கு நேராக வரும். அண்ட் தென் 10லேருந்து 20க்கு ஒரு சைக்கிள் வந்து நம்ம ட்ராப் பண்ணும்போது இதனுடைய நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து மைனஸ், இதுவும் பீக் வேல்யூ தான், இது பீக் வேல்யூ நெகட்டிவ் சைக்கிள், தட் இஸ் அ மைனஸ் விஎம் வேல்யூ. ஓகே, இது வந்து நமக்கு ப்ளஸ் விஎம் வேல்யூ வந்து 20 கிடைக்குது. ஸோ இது நமக்கு வந்து கிடைச்ச இன்புட் டேட்டா. இதுவும் நமக்கு வந்து 20 மில்லி செகண்ட் டேட்டா. இதை வச்சு நம்ம சைக்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். ஓகே, இஸ் ஒன் ஆஃப் த 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம்ம தான். ஓகே, இதனால் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Next example sum 4.19. The equation for an alternating current is given by I equal to 77 sin 314t. Find the peak current, frequency, time period and instantaneous value of current at t equal to 2 millisecond. So என்ன கொடுத்திருக்காங்க, the equation of alternating current நமக்கு தெரியும். கரண்ட்க்கு ஜெனரல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா I equal to Im sin omega t ன்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் ஐஎம் வேல்யூ இது ஆக்சுவலாக ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த பீக் வேல்யூ டேரெக்டாக எழுதிக்கலாம், 77 தான் பீக் வேல்யூ. அது வந்து ஃப்ரீக்வன்சி கேட்குறான். ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா போட்டு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். டைம் பீரியட், தட் இஸ் அ ஃப்ரீக்வன்சியோட ரெசிப்ரோக்கல் தான் டைம் பீரியட். ஓகே, ஸோ அதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அண்ட் தென் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த கரண்ட், இந்த ஃபார்முலாவில் நமக்கு டி வந்து 2 மில்லி செகண்ட் அப்ளை பண்ண நமக்கு கிடச்சிடும். ஸோ கிவன் டேட்டா என்ன பார்த்துருக்கு கொடுத்துருக்கேன்னா I equal to 77 sin 314 into t அப்படின்னு கொடுத்துருக்கான். t equal to 2 மில்லி செகண்ட், 2 மில்லி செகண்ட் 2 into 10⁻³ செகண்ட் அப்படி நம்ம எழுதலாம். The general equation of the alternating current I equal to Im sin omega t. ஸோ இந்த ஈக்குவேஷனையும் ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணோம், கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணும்போது ஐஎம் வேல்யூ என்ன வரும், 77, ஒமேகா வேல்யூ 314, அதுதான் கம்பேரிஷன். ஸோ த பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்னும் போது IM equal to 77. அந்த ஈக்குவேஷன் நமக்கு IM இருக்கிற இடத்துல அந்த 77 இருந்தது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி, ஸோ ஜென்ரலாக வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு தீட்டா டிவைட் பை டி அப்படின்னு போடுவோம். ஸோ தீட்டா அப்படின்றது ஒன் சர்க்கிள் அப்படின்போது ஆங்கிள் வந்து 2π அப்படின்னு வரும், 100 டிவைட் பை டி. ஸோ இங்கே 1 இருக்குன்னா 1/t ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி 2πf அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒமேகா ஈக்குவல் டு 2πf. ஸோ நமக்கு தேவை ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு என்ன வரும், that is omega divided by 2π, omega divided by 2π அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஸோ அதுதான் ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா that is omega equal to 2πfலேருந்து நமக்கு f equal to omega divided by 2π. ஸோ ஒமேகா வேல்யூ நம்ம பார்த்தோம். அந்த ஈக்குவேஷனில் ஒமேகா வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது that is a 314 the omega value. ஓகே, ஸோ 314 divided by 2 into π 3.14. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து ஆக்சுவலாக 50. ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 50 கிடைக்கும். யூனிட் வந்து ஹெர்ட்ஸ்.
அடுத்து டைம் பீரியட் கேட்குறான். டைம் பீரியட் ஈக்குவல் டு 1/f, தட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி இஸ் கால் டைம் பீரியட்னு சொல்லலாம். ஸோ 1 டிவைட் பை ஃப்ரீக்வன்சி வந்து 50, 1/50 ஈக்குவல் டு 0.02 செகண்ட். அண்ட் தென் டைம் வந்து 2 மில்லி செகண்ட் இருக்கும்போது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் என்னன்னு கேட்குறான். ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவல் டு 77 sin ஒமேகா டி இருக்கிறதுல நம்ம 314 இன்ட்டு டி பதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லி செகண்ட் 10⁻³ போடுறோம். ஓகே, ஸோ 77 சைன் இன்ட்டு 314 இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த வேல்யூ வந்து டிகிரியாக மாற்றத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஆக்சுவலாக பை டிவைட் பை பை தான். ஸோ பை வேல்யூ டிகிரியில் வந்து நமக்கு 360 டிகிரி, பை வேல்யூ வந்து நம்ம 3.14 ரெண்டு டிவைட் பண்ணும்போது ஈக்குவல் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துக்கிட்ட பின்னாடி 77 சைன் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆங்கிள் வந்து 36 டிகிரி ஆங்கிள் கிடைக்குது. ஸோ 77 இன்ட்டு சைன் 36 வேல்யூ 0.5878 வருது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 45.26 ஆம்பியர். ஓகே, திஸ் இஸ் த கரண்ட். ஓகே, ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து I ஈக்குவல் டு 45.26 ஆம்பியர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த 3 more கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃபேஸர் அண்ட் ஃபேஸர் டயக்ராம். வாட் இஸ் அ ஃபேஸர்? ஃபேஸர்னா என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் அ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நமக்கு போயிட்டு இருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ எவ்ரி செகண்ட் வந்து என்ன ஆகுனா இது வந்து நமக்கு வந்து சைக்கிள் வந்து சேஞ்சஸ் ஆகும். 0, தட் இஸ் அ பை, தட் இஸ் அ 2π, அந்த மாதிரி ஆங்கிள் வந்து நமக்கு எவ்ரி செகண்ட் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜுக்கும் அண்டு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள அந்த வேவ், தட் இஸ் அ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அண்ட் மேக்ஸிமம் கரண்ட்டுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லைன் ஜாயின் பண்ணி அதுக்கான ஒரு வெக்டர் நோட்டேஷன் டைரக்ஷனில் வந்து சம் டைரக்ஷனில் வந்து நம்ம கரண்ட்டையும் வோல்டேஜையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மென்ஷன் பண்ணுறது தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபாசர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபேஸர் அப்படின்னு நம்ம என்னென்னு பார்க்கலாம். A sinusoidal alternating voltage can be represented by a vector which rotates about the origin in anticlockwise direction at a constant angular velocity. So in a anticlockwise direction la namakku vandu in a sinusoidal voltage vandu namakku anticlockwise la move aite irukumbodhu adanodiya vector notation, adanodiya vector or angular velocity vandu mention panni sollakudiyadhu dhaan. Okay, inga enna kuduthirukanga, a sinusoidal alternating voltage can be represented by the vector which rotates about the origin. Okay, so origin வந்து நமக்கு வந்து anticlockwise rotate ஆகிட்டே இருக்கும்போது that anticlockwise direction at a constant angular velocity, அதனுடைய velocity இருக்குன்னா constant angular velocity இருந்தால் that rotating vector, அந்த rotating vector அதை நம்ம என்ன சொல்கிறோம், that is a phasor அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, what is a phasor diagram? இந்த phasor diagram வந்து அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ 0, தட் இஸ் அ ஒமேகா டி, ஒமேகா டின்றது ஆங்கிளர், தட் இஸ் ஆங்கிள், டீட்டான்றது ஒமேகா டின்னு போட்டிருக்கோம். ஸோ தட் இஸ் அ இன் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் அ வோல்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து எவ்ரி செகண்ட் வந்து அப்படி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும்போது இன்னும் பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதா எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நிற்கும் போது ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லைன் ட்ராப் பண்ணுறோம். ஸோ இங்கே 0லேருந்து அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணுறோம். தட் இஸ் அ ஆங்கிள், தட் இஸ் அ ஒமேகா டி அப்படின்ற ஒரு ஆங்கிள், தட் இஸ் OA இஸ் எ வெக்டர் நோட்டேஷன். இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, தட் இஸ் அ ஒன் வெக்டர் லைன். ஓகே, ஸோ இந்த ஏ பாயிண்ட்டில் தட் இஸ் அ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல், இஸ் அ VM இஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ OA இஸ் ஈக்குவல் டு VM, தட் இஸ் OA தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ மேக்ஸிமம் potential difference. This is one of the phasor diagram. So the diagram which shows the various phasor and their phase relation is called. So அதே மாதிரி நம்ம இந்த பாயிண்ட்ல எடுக்கலாம், இந்த பாயிண்ட்ல எடுக்கலாம், ஒவ்வொரு பாயிண்ட்ல அதனுடைய வேல்யூஸ் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு டயக்ராம் வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டையும் கரண்ட் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வீக்கும் நமக்கு என்ன பண்ணுறோம், அந்த phasor டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை அளவுக்கு வந்து என்ன இருக்குது, நமக்கு வந்து முன்னாடி இருக்குது, தட் இஸ் அ ஹெட், நமக்கு முன்னாடி முன்னோக்கி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 5 அளவுக்கு நமக்கு பின்னோக்கி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதனுடைய ஃபேஸர் டயக்ராம்
ஸோ இதனுடைய மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம வந்து இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் ஐக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அதே மாதிரி பிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒமேகா டி, ஒய் ஆக்சிஸில் வந்து கரண்ட் அண்டு பொட்டன்ஷியல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பொட்டன்ஷியலை வந்து நம்ம ரெட் கலர்லேயும் கரண்ட்டை வந்து நம்ம க்ரீன் கலர்லையும் ட்ரா பண்ணும்போது இந்த லைன் தட் இஸ் அ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் விஎம், இது என்னது மேக்ஸிமம் கரண்ட்டு ஐஎம். ஸோ நமக்கு இந்த இடத்துல மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எப்படி நம்ம எழுதலாம், விஎம் வி ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா வந்து வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை ஏன் போகிறோம்னா தட் இஸ் த கரண்ட் வந்து இதுக்கு வந்து நமக்கு தட் இஸ் முன்னாடி இருக்குது. ஓகே, ஸோ லீடாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ப்ளஸ் பை போகிறோம். சப்போஸ் இது வந்து ஒரு பொசிஷனில் தான், சப்போஸ் இங்கே வந்து கரண்ட் வந்துருச்சு, இங்கே கரண்ட் வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை அளவுக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு எது முன்னாடி இருக்குன்னா தட் இஸ் அ வோல்டேஜ் முன்னாடி வந்துடும். முன்னாடி வரும்போது இந்த இடத்துல வந்து ஃபார்முலா வந்து ஒமேகா டி மைனஸ் பை அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஓகே, ஸோ ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னுடைய அந்த வேவ் ஃபார்ம்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் டைரக்ஷன் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறது தான் ரொட்டேட்டிங் ஏ வெக்டர். ஓகே, ஸோ அங்கே கொடுத்துருப்பாங்க சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் can be represented by the vector which rotates about the origin in anti-clockwise direction at a constant angular velocity. Okay, இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம போடணும்னா பொட்டன்ஷியலுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வெக்டர் நோட்டேஷன், சிம்பிளாக அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஸோ கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டர் நோட்டேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தட் இஸ் அ ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம் நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், ரொம்ப ரீட் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் இந்த வீடியோ ஏதோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஏ பியூர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். பியூர் ரெசிஸ்டன்ஸ் அண்டு இண்டக்டர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஏசி ஒன்லி இன் ஏ இண்டக்டர், அதே மாதிரி கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸாக கூட நமக்கு கேட்கலாம். அதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஆர்எல்சி, இது மூணுமே தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர், இது மூணும் சீரியஸ் கண்டிஷன் இருக்கும்போது ஆர்எல்சின்றது தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர் அண்டு கெப்பாசிட்டர், இது மூணும் சீரியஸில் இருக்கும்போது ஸோ அதனுடைய சம் வேல்யூஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான வீடியோஸ்லாம் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி Q ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். Q ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா there is a power in a AC circuitனு ஒரு டாபிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்லெஸ் கரண்ட் என்ன, வாட் இஸ் அ வாட்லெஸ் கரண்ட், and then oscillation in a LC circuit. LC circuitனா that is a இண்டக்டரும் கெப்பாசிட்டர் சர்க்யூட்ஸ் வந்து பற்றி பார்க்க போகிறோம். அதில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இன் எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து அனலாஜஸ் பிட்வீன் எல்சி ஆசிலேஷன் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் என்ன அப்படின்ற டாப்பிக்கோட இந்த லெசன் வந்து நமக்கு முடியும். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 or 3 வீடியோஸில் இந்த லெசனை வந்து மேக்ஸிமம் முடிச்சிடலாம். ஸோ கண்டினியூவாக ரீட் பண்ணுங்கள், ஸ்லிப் டெஸ்ட் எழுதுங்க, ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே.